அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். அந்த பகுதி எதில் இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அலகு 6 ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்குல்ல, அந்த பகுதி இருக்குது. நமக்கு பாடப்பகுதியில் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் கற்பவை கற்றபின் பகுதியில் இருக்குது. அதை பார்ப்போம். பிறமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணை வினைகளை சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணை வினைகளை இட்டு எழுதுக. இதுதான் கேள்வி. மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். இது தமிழாக்கம் என்னென்னா, காலையில் எழுந்து, நீங்கள் எழுதிக்கோங்க, காலையில் எழுந்து பல் துலக்கி சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். காலையில் மார்னிங் எழுந்துக்கு காலையில் எழுந்து, ப்ரஷ் பண்ணிக்கு பல் துலக்கி, யூனிஃபார்ம் போட்டுன்னா சீருடை அணிந்து ஸ்கூலுக்கு போனால் பள்ளிக்கு போனாள். நன்றி. டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயனடைங்க. இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொதுத்தமிழ் முழுமையான வினா விடைகள் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயன்படுங்கள். நன்றி.